எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பதிவில் நம்ம பார்த்த மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பிறகு அமெரிக்காவால் நம்ம மேலே போடப்பட்டுள்ள வரி. இதுக்கு பேர் வந்து ட்ரம்ப் டேரிஃப், யூஎஸ் இந்தியா டேரிஃப் வார். இது ஏன் நடந்ததுன்றதுக்கு நம்ம பதிவோட இறுதியில் நம்ம பார்த்துருப்போம். நூர்கான் ஏர்பேஸில் இந்தியா அட்டாக் பண்ணதுனால அதில் ஏற்பட்ட சேதத்துக்கு ஒரு வஞ்சகம், ஒரு பழி தீர்ப்பதற்காக இந்த டேரிஃப் போடப்பட்டது. ஆனால் இது வந்து உலகத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்பாலேயோ அமெரிக்காலேயோ ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில அவங்க இருக்காங்க. அதாவது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜூலை மாதம் 31 வந்து 25% டேரிஃப் வந்து இந்தியா மேலே ஃபர்ஸ்ட் திணிச்சாங்க. அதற்கு வந்து நீங்கள் ட்ரேட் டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 31 எண்டு வரைக்கும் டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கு பண்ணியாதனால 25% டேரிஃப் கொடுத்தாங்க. இந்த ட்ரேட் டீல் என்ன இருந்ததுன்னா, ஆக்ரோ, டைரி, சீ ஃபுட்ஸ் அண்ட் ஃபார்மா. இதில் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ், அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு இந்தியாவில் ஃப்ரீயாக வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கம்மியான டிராஃபிக் அலோவ் பண்ண சொன்னாங்க. அதுக்கு இந்தியா சுத்தமாக முடியாதுன்னு சொல்லிடுச்சு. மோடி அரசாங்கம் இது சுத்தமாக முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இதனால பிஸ்ட் ஆஃப் ஆன ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, திருப்பியும் ஆகஸ்ட் மாதம் 27 திருப்பியும் ஒரு அடிஷ்னல் 25% செகண்டரி டேரிஃப் போட்டு மொத்தம் 50% ஆகினார். எந்தெந்த பொருட்கள், எல்லா பொருட்களுக்கும் ஆகினார்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. முக்கியமாக 4 பொருளுக்கு தான் ஆகினார். முதல் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ், டைமண்ட்ஸ், லெதர் ஐட்டம்ஸ், ஷூஸு, அப்பேரல்ஸு, அப்புறம் கார்மெண்ட்ஸு, இந்த மாதிரி பொருட்களுக்கு தான் ஒரு 50% டேரிஃப் போட்டார். முக்கியமான பொருட்களான ஃபார்மா, ஆட்டோமொபைல்ஸு, ஐடி இண்டஸ்ட்ரீஸு போன்ற முக்கியமான பொருள்களுக்கு வந்து ஏரோநாட்டிக்ஸு பார்ட்ஸு, போயிங்ஸோட நிறைய பார்ட்ஸ் வந்து ஈவன் லாக்ஹீட் மார்ட்டினோட பார்ட்ஸ் கூட இந்தியாவில் செய்யப்படுது, எஸ்பெஷலி இன் பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்தில். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து அவங்க டேரிஃப் இல்லை, ஏன்னா அவங்க நாட்டை பாதிக்கும். மோடி அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா, நம்ம இந்த ஒரு ட்ரேட் டீலை ஒத்துக்கிட்டோம்னா நாட் ஓன்லி நம்ம வந்து ஜெனட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது உடம்புக்கு ரொம்ப ஆபத்தான வரக்கூடிய பொருட்கள் நம்ம உட்கொண்டிருந்தவிடம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விவசாயிகள் மற்றும் நம்மளோட டைரி, சீ ஃபுட்ஸ் நம்ம விற்கிறோம், நம்மளோட ஃபார்மா, உலகத்தின் நம்ம தான் உலகத்திலேயே அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஃபார்மா, சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபார்ம். அது எல்லா இண்டஸ்ட்ரியும் பாதிக்கும். நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம், அது நம்ம பாதிக்கும். அதுக்காக மோடி அவர்கள் இங்கே ஒத்துக்கவே இல்லை. இதால நம்மளுக்கு பாதிப்பு இருக்கான்னா பாதிப்பு இருக்கு. பாதிப்பு எப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் டீலால் இந்தியா வந்து யூஎஸ்க்கு ட்ரேட் டீல் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா, நம்மளோட 100%ல அபவுட் 12 to 15% பண்ணுறோம். இதால் நம்மளுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது? ஜிடிபி ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 0.8% வெளியிட்டு இந்த குவார்ட்டருக்கான ஜிடிபி பார்த்தீங்கன்னா 7.3ல வந்தது. நிறைய பேர் 6.8 தான் வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் எல்லாருமே வந்து மோடிஸ் ஆகிய வந்து, மோடிஸ்னா நம்ம மோடி கிடையாது, மோடிஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது, விச் ரேங்க்ஸ் டெல்ஸ் அபவுட் ஃபைனான்ஷியல் திங்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. ஜிடிபி எப்படியா இருக்கும், எந்த நாடு முன்னேறும், எந்த நாட்டில் எந்த பிரச்சனை வரும், ஆல் தோஸ் திங்ஸ்னு MODYSன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் சொன்னுடைய எஸ்டிமேட்டோட நம்ம அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது ட்ரம்ப் மிகுந்த மோசமாக இன்னும் பிஸ்ட் ஆஃப் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தோஸ் மார்க்கெட். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் 65% வந்து நம்மளே கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஸோ மிச்சம் இருக்கிற 35% தான் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு அது பாதிப்பே இல்லை. சைனா போன்ற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்போ 90% அவங்களுடைய எக்கானமி டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ். அதனால தான் அவங்க எக்ஸ்போர்ட் டேரிஃப், ஏதாவது எக்ஸ்போர்ட் பாதிப்பு தான் அவங்க நாடே பாதிக்குது. சைனா பற்றி ஒரு பதிவு இருக்குது. அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு பதிவில் நான் வந்து சைனா பற்றியான முழு விவரங்கள் போடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து யூஎஸ் டேரிஃப் பற்றி மட்டுமே பேசும். இது முடிஞ்ச பிறகு இதால் இன்னொரு என்னாச்சுன்னா, ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, யூரோப்பியன் யூனியன் மேலே ப்ரெஷர் பார்த்தாரு, வந்து நீங்கள் வந்து ஆயில்ஸை வாங்காதீங்க, அதனால அவங்களுக்கு வந்து நிறைய வருமானம் கிடையாது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, இந்தியா இஸ் நவ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல் கேஸ் இன் த வேர்ல்டு, அவுட் பீட்டிங் சவுதி அரேபியா. க்ரூட் ஆயில் கிடையாது, நான் சொல்றது ரிஃபைன்டு. எஸ்பெஷலி வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு குளோபல் சவுத், ஆஃப்ரிக்கன், நார்த் அமெரிக்காவில் கொஞ்சம் இருக்குது. பட் யூரோப் இஸ் அவர் பிக்கெஸ்ட் மார்க்கெட். இந்தியாவிலேருந்து பியூரிஃபை பண்ணுற குஜராத்தில் இருக்கிற ஜாம் நகரில் தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பியூரிஃபையர் இருக்குது. அங்கேருந்து தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே போகுது. தட் இன்க்ளூட்ஸ் யுக்ரைன். எந்த யுக்ரைன் வாருக்கு வந்து இந்தியா ரஷ்யன் ஆயில் வாங்கி ஃபண்ட் பண்ணுறதுன்னு இன்டைரக்டாக யூஎஸும் வெஸ்ட்டும் நம்ம மேலே பை சுமத்துறாங்களோ, அந்த யுக்ரைன் டோட்டல் டீசல் வாங்குறதுல மோர் தென் 10% இந்தியன் டீசல் தான்.
இதுவும் அமெரிக்காவும் ரொம்ப அதிகமாக பாதிக்குது. இது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இது முடிஞ்ச பிறகும் டாரிஃப் மேல டாரிஃப் போட்டு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து, ஏன் ஆப்ரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன்னு பல தடவை எல்லா இடத்துலையும் மீடியாலையும் யூஎன்லையும் ட்ரம்ப் சொல்லியும் இந்தியா அது எந்த சவியும் சாய்க்காம, இது இந்தியாவை எடுக்கப்பட்ட முடிவு, எந்த ஒரு தனி நாடோ தனி நபரோ இது காரணம் இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னது ஃபர்ஸ்ட் ஜெய்சங்கர், பிறகு நரேந்திர மோடி அவர்கள். இது அவர்களை மிகுந்த கோவத்துள்ளாக்கியது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாசத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வாட்டி ட்ரம்ப் மோடிக்கு அவர் கால் பண்ணாரு. அவர் கால் எடுக்கவே இல்லை, ரொம்ப இக்னோர் பண்ணிட்டாரு. ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் எனி லீடர் இன் த வேர்ல்டு, ஒரு அமெரிக்கா ஜனாதிபதி ஃபோன் பண்ணி ஒருத்தர் எடுக்காதது இதுதான் உலகத்திலே முதல் முறைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு எம்பாரிங் சுச்சுவேஷனுக்கு யூஎஸ் ஆயிடுச்சு. இது சில விஷயங்கள்ல நம்ம கண்கூடா பார்க்குறோம் இல்லை, நம்ம நாடு முன்னேறுறது. முன்னேற்றம் என்பது எக்கனாமிக்கலாக மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கலாக, டிஃபென்ஸாக, ஒரு தன்மானமாக முன்னேறன்றது நம்ம கண்மூடா பார்க்கறதுக்கான ஒரு அத்தாட்சி. இதெல்லாம் இந்த பேரலில் முதல்ல ஏற்கனவே $1 கம்மியாக கொடுத்துருந்தார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா $3.5, ஒரு பேரலுக்கு $3.5 கம்மியாக வாங்கினார். அது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்தியா இந்த யுக்ரைன் வாருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் ரஷ்யன் ஆயில் வந்துச்சு. அப்புறம் 35 ஆச்சு, 40 ஆச்சு, சம்சே இட்ஸ் அபவ் 60. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது திரையும் மறைவில் இட்ஸ் அபவுட் 70% நம்ம ரஷ்யன் ஆயில் வாங்கணும். பிகாஸ் தட் இஸ் த சீப்பஸ்ட் ஆயில் இன் த வேர்ல்டு. இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது $40 கிடைக்குது. வெளி மார்க்கெட்டில் அபவுட் 60-70 இருக்கு, அது $40 கிடைக்குது. இந்த ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால இந்தியா என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆயிலுடைய வேல்யூவை, இந்த பெட்ரோல் டீசலோட விலையை உலக சந்தையிலேயே ஏறாம பார்த்துக்குது இன்டைரக்டா. அது எப்படின்றது அது ஒரு தனி பதிவு தான், அது ஒரு தனி ஒரு விவாதமா பேசணும். அது பேசணும், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கும். ஸோ இந்தியா இந்தியாவுக்கு மட்டுமே நல்லது செய்யலை, இந்த உலகத்துக்கே நல்லது செய்யுது ரஷ்யன் ஆயில் வாங்கி. அது ஒன்று. இந்த விஷயங்கள்லாம் போக ட்ரம்ப் இந்தியா எது சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்களே, அடங்க மாட்டேன்றாங்களே, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா H1B1 விசாவை ரொம்ப கடுமையாக நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட $1,00,000 ஃபைன் டேக்ஸாக கட்டணும். இந்தியன்ஸ் H1B1 விசாவில் வரவங்க இங்கே சம்பாதிக்கிற காசை கட்டிட்டு போகணும். தட் மீன்ஸ் 1 லட்சம்னா ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்ட் 83 to 87 lakhs அவங்க வரியாக கட்டிட்டு வரணும். இந்தியர்கள் அங்கே போய் சம்பாதிச்சுட்டு வர்றது அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, இனி இந்தியர்கள் நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு யாரும் போக மாட்டேன், முன்னோட நம்ம இங்கேயே ஒர்க் பண்ணலாம், இங்கேயே இருக்கலாம்டா. ஸோ நம்மளுடைய டேலண்ட் இங்கேயே இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அங்கே இருக்கிற டேலண்ட்டும் திருப்பி இந்தியாவுக்கு வரும்ன்றது நம்புகிறோம். இது ஒன்று. இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, அமெரிக்காவோட மிகப்பெரிய கம்பெனிஸ் 5 பிக் கம்பெனிஸ் லைக் ஆப்பிள், அமேசான், மெட்டா, அதாவது ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட், இது எல்லாமே இந்தியாவில் டோட்டல் ஆப்ரேஷன்ஸ் அபவுட் 90% ஆஃப் தேர் ஆப்ரேஷன்ஸ் இந்தியாவில் கொண்டு வந்துட்டாங்க. எஸ்பெஷலி கூகுள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர் 90% ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் பீங் டன் பை இந்தியா அதர் தென் தி US ஆப்ரேஷன்ஸ். ஹைதராபாத்தில் அவங்களோட பிக்கஸ்ட் ஆஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க அதர் தென் US, கலிஃபோர்னியா தவிர. அமேசான் ஹேஸ் மூட் அவுட் ஆஃப் US, தேர் கார்பரேட் ஆஃபீஸ் டு மெக்சிகோ. நிறைய பேருக்கு தெரியாது, 90% ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தால் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாலும் அது இனிமேல் இந்தியாவிலேருந்து ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். மெட்டா இஸ் ஃபாலோவிங் கூகுள், அதை அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் பண்ணல. ஆப்பிளோட நிறுவனுடைய ஃபோன்ஸ் இனி எல்லாமே அடுத்த ஒரு வருடத்தில் இன்க்ளூடிங் US, இந்தியா, மேட் இன் இந்தியாவிலேருந்து தான் போகும். எக்ஸப்ட் சைனா ப்ராடக்ட்ஸ் மட்டும், சைனாவில் விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் சைனாவில் பண்ணுவாங்க. மற்ற எல்லாமே அரௌண்ட் த வேர்ல்டு ஆல் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வில் பி மேட் இன் இந்தியா ஃப்ரம் சென்னை, ஃபாக்ஸ்கான் அங்கேருந்து பண்ணுவாங்க. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால ஸ்கில்டு, லோ லெவல், ஹை லெவல், சூப்பர் ஹை லெவல் எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய விஷயம். இந்த 4 நிறுவனங்களும் ஆல்மோஸ்ட் தே செட் தே ஆர் ஆல்மோஸ்ட் லீவிங் அவுட் US. இதை நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் இல்லை. US பெரிய ஜெயின்ஸ், தே டிசைட் த வேர்ல்டு ஆர்டரை டிசைட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு எல்லாமே US-லேருந்து வெளியே வருதுன்னு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா, ரஷ்யா, சைனா, தேர் முக்கியமான அலைஸ் இருக்காங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கனடா, ஜப்பான், ஜெர்மனிலாம் அவங்ககிட்டயும் பகைச்சிக்கிட்டார். அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய அக்ரோ ப்ராடக்ட்ஸ் லைக் வீட்டு, காட்டன், சோயாபீன்ஸ் இதெல்லாம் முக்கியமாக வாங்கக்கூடிய நாடுகள் ஜப்பான், சைனா போன்ற நாடுகள்லாம் அவங்களோட ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க நாட்டில் இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இந்த முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேங்கி கிடக்குது. அதுக்கான மார்க்கெட்டுக்காக தான் இந்தியாவை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இந்தியாவும் முடியாதுன்னு சொல்லிச்சு. அதனால ரொம்ப பெரிய அடி வாங்குறது. அது மட்டும் இல்லாமல் திஸ் கிறிஸ்மஸ் வில் பி த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிறிஸ்மஸ் ஃபார் US சிட்டிசன்ஸ்.
இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ ப்ரெஷர்லையும் இந்தியா, பாரதம் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. இந்தியா வாஸ் ஆல்வேஸ் சைலண்டாக இருந்து நம்ம எல்லா காரியத்தையும் சாதிச்சுட்டு வரோம். அதில் ஒரு நம்ம டிஸ்அட்வான்டேஜ், மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸ். யூஎஸ் பீப்புள் ஸோ வெல் பில்ட், 6 ஃபீட்டில் தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸு, பேண்ட், சைஸ் ஏற்ற மார்க்கெட் நம்ம பார்க்கணும். அது ஒரு பெரிய ட்ராபேக். ஆனால் ஜப்பான், இங்கிலாந்து போன்ற நாடுகள் அவங்க எவ்வளோ நீங்கள் இறக்குமதி பண்ணுறீங்களோ அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே யூரோப்பில் இருக்க 4 பெரிய எக்கானமிக்ஸ் லைக் ஐஸ்லாண்ட், நார்வே, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் இந்தியாவோட ஏற்கனவே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மார்ச்ல சைன் பண்ணாங்க. அக்டோபர் 1 அது நிலவில் வந்துடுச்சு. யூகே ஜூலையில் சைன் பண்ணாங்க. இப்போத்துக்கு யூகே பிரசிடென்ட் இந்தியாவில் இருக்காரு. அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ சைன் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் இந்த குவார்டர் முடித்துக்குள்ளுமே அதுவும் வந்துடும். இது யூஎஸ்க்கு அடி மட்டும் இல்லை, யூஎஸ்க்கு எதிரான உலகம் மாறிட்டு இருக்கு. த வேர்ல்ட் ஆர்டர் இஸ் சேஞ்சிங். தெர் இஸ் நியூ வேர்ல்ட் ஆர்டர் இஸ் கம்மிங். பாரத் இஸ் எமர்ஜிங். அடுத்த 5 வருஷத்தில் இது வேகமாக வளரும். அடுத்த 10 வருஷத்தில் இது மிகப்பெரிய தூர வளர்ச்சி அடைஞ்சு நம்ம கண்மூடிய பாரதம் எப்படி வளர்ந்து நிற்குது அடுத்து நம்ம எல்லாரும் பார்க்கலாம். அடுத்த பதிவில் நம்ம டாடா சன்ஸ் நடக்கிற வார், பிஸ்னஸ் பற்றி பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பாலிடிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம், ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம், டிஃபென்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது டாடா சன்ஸ்குள்ள ஒரு பெரிய வார் நடக்குது. டாடா சன்ஸ்குள்ள வார் நடக்குது. ஒரு சாதாரண கம்பெனி கிடையாது. டாடா இஸ் பிராண்ட் இந்தியா. டாடா தான் பிராண்ட் இந்தியா. அங்கே உள்ள ஒரு குடும்ப சண்டை நடக்குது. அது எப்படி நம்ம நாட்டை பாதிக்கோ அது என்னன்றதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.